நீதிமன்றத்துக்கு வரும்போது யாரும் சந்திக்க விடல. அவ்வளோ பெரிய வளையம், பாதுகாப்பு வளையம். யாரை நீங்கள் இப்போ யாரையாவது வாயை திறந்து இந்த மாதிரி சொல்லிடும், அதை விட பெரிய பூகம்பம் கிளம்பிடும். இப்படி தொடர்ந்து நிர்மலா தேவிக்கு கடுமையான அழுத்தம் கொடுக்கப்பட்டு கொண்டே வந்தது. பசும்பொன் பாண்டியன் தலையிட்ட பிறகு அந்த அம்மாவுக்கு பெயில் கிடைக்குது. பெயில் கிடைத்த பிறகும் அந்த அம்மா தனிமைப்படுத்தப்படுகிறார். ஹோமில் வச்சு அந்த அம்மா நிர்பந்தப்படுத்தப்படுகிறார். வாயை திறந்துடக்கூடாது, சடலம் தான் மிஞ்சும். இப்படி யார் அந்த சக்தி? இன்றைக்கு வரைக்கும் நம்ம வாய் திறக்கலையே. இந்த வழக்கை நடத்துவதற்கு பசும்பொன் பாண்டியன் கேட்குறாரு, ஏம்மா இது யார் குற்றவாளி, நீங்கள் என்ன நடந்தது மன்னிச்சிக்க, நான் சொல்ல மாட்டேன். நிர்மலா தேவி அப்போ இதில் என்ன நடந்திருக்கணும்னா, குற்றவாளி அந்த பெரிய அதிகார மையம், உன்னை நீ என்னை காட்டி கொடுத்தீன்னா நீ உன்னுடைய